அப்படி சுதீந்திர தீர்த்தத்தை வந்து இவர் பாடம் கொடுத்துட்டு இருக்கார். அவருக்கு வந்து இந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வெங்கடநாதனுடைய சின்ன அவருடைய இது பாண்டித்யத்தை பார்த்து அப்பவே ஆச்சரியப்படுறார் சுதீந்திர தீர்த்தர். ஒரு நாளைக்கு அவர் வந்து ராத்திரி இப்படி இருந்து வரார். இப்படி பார்த்துட்டே வச்சு ஒரு இடத்துல வந்து இந்த சருகெல்லாம் போட்டு கொளுத்தி அந்த சாம்பல் அங்கே இருக்குது. பக்கத்தில் இவர் படுத்துட்டுருக்கார், வெங்கடாதரன் படுத்துட்டுருக்கார். ஏதோ ஓலைச்சுவடிகள்லாம் கீழே கிடக்குறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார், அந்த ஓலைச்சுவடியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவரை வந்து குழுவில் நடுங்கிறார் அப்படின்ட்டு தன்னுடைய காஷாயத்தை எடுத்து போச்சுட்டு அந்த ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்துடுறார். வந்து இங்கே வெளிச்சத்தில் பார்த்தா அவர் என்னென்ன பாடம் நடத்தியிருக்காரோ இது வரைக்கும் அதுக்கெல்லாம் இவர் வெங்கடநாதரே வந்து சில அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்கார். ரொம்ப அதாவது இவர் அர்த்தம் இன்னும் சொல்லியே கொடுக்கல, பாடம் நடத்தியிருக்கார். இவராகவே அதுக்குண்டான வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்கார். அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளவு அழகான வியாக்கியானங்கள் சொல்லியிருக்க முடியாது போல இருக்கே, இவ்வளவு நல்லா எழுதியிருக்காரே அப்படின்ட்டு மறுநாளைக்கு அவரை எல்லாரும் பற்றியும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவர் இது பண்ணி அதே போல் குருக்குல பாசம் தொடர்ந்துன்னு இருக்குது. அவர் வந்து தினம் மடத்துக்கு போவார், பாடம்லாம் கேட்பார், மத்தியானம் வந்துடுவார், சாப்பிட மாட்டாருங்க. இங்கே ஏன்னா இங்கே மனைவியும் குழந்தையும் வீட்டில் இருக்கா, அதுக்காக வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் வீட்டில் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பாடத்திலேயே முழுகியிருந்தார். முழுக்க அவருடைய அந்த கல்வி ஞானம் தான் அவருக்கு, அந்த கல்வியிலேயே முழுகியிருந்தார். ஏன்னா கலைவாணியோட இருப்பிடத்துலேருந்து வந்தவர் இல்லையா, சத்தியலோகத்துலேருந்து வந்தவர் இல்லையா, எப்போ பார்த்தாலும் படிப்பு எந்த சாஸ்திரத்துலேயும் முழுகிட்டு இருந்தார். அதனால் வீட்டில் ஒரே தாரித்யம். வேறு ஏதாவது போய் சொல்லி கொடுத்து ஏதாவது பண்ணி சம்பாத்தியம் பண்ணால் தானே வீட்டில் அனுபவியும். அதனால் இவருக்கு எப்போ பார்த்தாலும் தாரித்யம், ஏதோ எங்கெங்கேயோ கிடைக்கட்டி வச்சுட்டு அப்படி காலம் ஓட்டின்னு இருந்தார். அப்பேற்பட்ட சுவாமிகிட்ட அப்பேற்பட்ட வெங்கடாநாதன்கிட்ட அவர் என்ன பண்ணார், இந்த சுதீந்திர தீர்த்தர் ஒரு நாள் சொல்கிறார், இதை போல் நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும், இந்த பீட்டத்தை நீ தான் அலங்கரிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போது அவர் ராகவேந்திர இவர் சொல்கிறார், வெங்கடநாதன் சொல்கிறார், எனக்கு இன்னும் வந்து பக்குவமெல்லாம் வரல, எனக்கு வைராக்கியமெல்லாம் வரல, இன்னும் எனக்கு இளம் மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, அது பூனை கூட நான் இன்னும் போடலை. எனக்கு அதனால் சம்சாரத்தில் நான் இருக்கிறதுனால இவ்வளவு சின்ன வயசில் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எனக்கு அது பிரியமும் இல்லை, பீட்டாதிபதி ஆகணும் அப்படிங்கிற பிரியமும் இல்லை. நிறைய படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஆசை இருக்க முடிய பீட்டாதிபதி ஆகணுங்கள்லாம் எனக்கு ஆசை கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறார். அவர் என்ன பண்ணுறார், கம்பல் பண்ணி பார்க்குறார், நடக்கிறார், விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வேறு ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு யாதவேந்திரர் அப்படின்ட்டு ஒரு நாமா கொடுத்து அவரை சன்னியாசி ஆக்கிறார். அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறார், அந்த இளம் சன்னியாசி புதுசாக சன்னியாசி நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன் அப்படின்னு குருட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தீர்த்த யாத்திரை கிளம்பி போடுறார். அவர் கிளம்பி போடுறார். அதுக்கப்புறம் இந்த சுதீந்திர தீர்த்தர் மனசில் வச்சுருக்கார், திருப்பி அவர் வந்து வெங்கடநாதன் தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு விட்டார். இப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படி போகுது. அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு இந்த சுதீந்திரருக்கு ஒரு சூத்திரம் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து பிருந்தாவஸ்தர் ஆகிடுவோம், நம்ம காலம் முடிய போடுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணால் திருப்பியும் வெங்கடநாதனை கூப்பிட்டார், திருப்பியும் சொல்கிறேன், நீ தான் இந்த பீட்டத்தை எடுத்துக்கணும், உனக்கு தான் வந்து சரியான பிரசன்னி அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறார். அப்போ இவர் வந்து ரொம்ப குழம்பி போய் திருப்பி ரெஃப்யூஸ் பண்ணுறார். 6 மணிக்கு அப்படியே தூக்கின்னு இருக்காரு 3 நாள் ராத்திரி. அப்போ திடீர்னு அந்த ரூமில் ஒரு பெரிய பிரகாசம் வருது. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன ஏதுன்னு பார்த்துட்டே இருக்கார். அந்த பிரகாசத்துக்கு நடுவில் சாட்சாத் சரஸ்வதி தேவியே அவர் சரஸ்வதி தேவி பிரத்யட்சமாகி வெங்கடநாதனை பார்த்து சொல்கிறார், இது போல் வெங்கடநாதா, நீ வந்து இந்த சாதாரண சம்சாரத்துக்காக இந்த பூமியில் ஜனனம் பண்ணலை, நீ பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. நீ தான் வந்து சத்தியலோகத்தில் இருந்த இந்த சங்கரகிருஷ்ணன் பிரகலாதன அவதாரம் பண்ணி அசராயர அவதாரம் பண்ணவர். இன்றைக்கி நீ வந்து வெங்கடநாதனாக இருக்க, நீ வந்து அவசியம் பட்டத்தை ஏற்றுக்கணும்.
நீ அந்த சன்னியாசம் ஏற்றுண்டு தான் ஆகணும், நீ அதுக்காக தான் பிறந்திருக்க, உன்னால் ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, நீ எனக்கு பண்ண வேண்டிய கிரந்தங்கள்லாம் நிறைய இருக்குது, எனக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு. அதாவது சரஸ்வதி என்ன சொல்கிறா, சாதாரணமாக வந்து எல்லாரும் வந்து இந்த வைர அட்டிகை தங்க மாலை அப்படின்னா போட்டு அலங்காரம் பண்ணிப்பான். சரஸ்வதி என்ன சொல்கிறா, எனக்கு வந்து மகான்கள் பண்ணுற கிரந்தங்கள் தான் எனக்கு அலங்காரங்கிறான். அதனால் அவர் இவர் வேங்கடநாத சொல்கிறா, மத்வாச்சாரியார் வந்து பெரிய பெரிய பிரம்மசூத்திர பாஷை மாதிரி பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் பண்ணி எனக்கு அலங்காரம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஜெயதீர்த்தனுக்கு பின்னாடி வந்து அவருடைய இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள்லாம் எழுதி என்னை சந்தோஷப்படுத்தினார். அதுக்கப்புறம் வியாசராயரா நீனே அவதாரம் பண்ணி முக்கியமான 3 கிரந்தங்கள் எழுதி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தினேன், எனக்கு அதை அலங்காரங்கள்லாம் பண்ணினேன் அந்த கிரந்தங்களால. இப்போ நீ வந்து நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதி அதுக்கான வியாக்கியானங்கள்லாம் நிறைய விவரமாக எழுதி நீ எனக்கு அலங்காரம் பண்ணணும், உன்னுடைய நீ அலங்காரம் பண்ண முடிச்சா நான் காத்துட்டு இருக்கேன். அதாவது கிரந்தங்கள்லாம் நிறைய ரச்சனை பண்ணணும், இன்னும் நிறைய ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவருக்கு பகவானே வந்து ரிஷம்ப ரூபியாகவும் ராம ரூபியாகவும் கிருஷ்ண ரூபியா 3 ரூபத்திலையும் வந்து அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறான், ஆசீர்வாதம் பண்ணுறான். அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிருந்தாவனத்தில் மேலே லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், சீதாராமர், கிருஷ்ணர் இத்தனை விக்கிரமும் அது வேலை இருக்கும். ஏன்னா இவாளெல்லாம் தான் அவர் உபாசனா மூர்த்தி அவரை பின்னாடி. அதனால் அப்பேற்பட்ட பகவானே வந்து சாட்சாத் வாணிதேவியை வந்து அவருக்கு உபதேசம் பண்ணியதுனால அவர் மனம் தெளிவடைகிறது, தன்னுடைய ஸ்வரூபம் என்ன தான் யாருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ அவருக்கு அந்த அஜ்ஞானம் இல்லை. இந்த மாதிரி இப்போ பொருளாட்டி இருக்காளே பிள்ளை இருக்காளே இந்த அஜ்ஞானமெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ காலையில் எழுந்தோம்னே தெளிவாக எழுந்துட்டார், நேரம் போய் மடத்தில் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நேற்று பகவானுடைய அனுகிரகத்தினாலும் கலைவானுடைய அனுகிரகத்தினாலும் எனக்கு ஞானம் வந்திருக்கு, அதனால் நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சுஜேந்திர சீத்தர் என்ன பண்ணுறார், இங்கே கும்பகோணத்துலேயே இருந்து இந்த மாதிரி இவருக்கு பட்டமெல்லாம் கொடுத்தா அந்த சரஸ்வதி பாய்க்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும், அவள் நடுவில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அதனால் வந்து தஞ்சாவூர் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார், இது கூட நான் அங்கே சிக்ஷன் ஆகிட்டு வரேன், அங்கே வந்து அவருக்கு பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணணும், இந்த பீட்டாதிபதி ஆக்கணும் அவரை, அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ வந்து ரகுநாத கோபாலன் அப்படின்ற ஒரு ராஜா அங்கே இருந்தான். 1621 வருஷம் இது. தஞ்சாவூர் ராஜா ருத்ரோத்காரி துர்மதி சம்பத்சர பால்குண சுத்த திட்டியை இந்த நாளில் அவர் சுதீந்திர தீர்த்தர் இவர் வெங்கடநாதனை தஞ்சாவூர் ஸ்டேஷன் போய் அந்த அரண்மனையில் ராஜா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார் எல்லா விஷயங்களையும். அது அங்கே எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற நாமாவை அவருக்கு சூட்டுறார். மத்து சம்பிரதாயத்தில் எல்லா சுவாமிகளுக்கும் இந்த தீர்த்தருங்கிற ஒரு முத்தாச்சாரியாருக்கு ஆனந்த தீர்த்தர், அப்புறம் இந்த ஜெய தீர்த்தர், அந்த மாதிரி தீர்த்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்த்தம் அப்படின்னாலே சாஸ்திரம்னு அர்த்தம். தீர்த்தங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஜலங்கிறது ஒரு சாதாரண தெரிஞ்ச விஷயம், பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் வந்து சாஸ்திரம்னு அர்த்தம். அந்த சாஸ்திரத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கு நிபுணமாக இருக்கிறவர்களுக்கும் அந்த தீர்த்தங்கிற பட்டங்களை கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. அதே போல் இவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற நாமாவை கொடுத்து அவருக்கு பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணுறான். அதுக்குள்ளே இந்த செய்தி இங்கே கும்பகோணத்தில் சரஸ்வதி பாய்க்கு தெரிய வருது. அதனால் அவர் ரொம்ப மனம் உடஞ்சி போய் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கிணத்துல வந்து சூசைட் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அதை சூசைட் பண்ணிட்டு அந்த பேய் உருவெடுத்துட்டு ராகவேந்திர சுவாமி முன்னாடியே போய் கதறான், இதை போல் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், இந்த ஜலத்தை எடுத்து அந்த அபிபந்தரணம் பண்ணி புரோக்ஷணம் பண்ணுறார். புரோக்ஷணம் பண்ணோடனே அவருடைய பேரூர் போய் நல்ல சரீரம் கிடச்சி அவருக்கு நல்ல கதி கிடைக்கிறது. அதை போல் அவர் நல்ல கதிக்கு போகிறார். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வந்து பூர்வாசிரம் அண்ணா குருராஜன் இருந்தார், அவர் எடுத்துன்னு போய் வளர்க்க ஆரம்பிச்சார் லக்ஷ்மி நாராயணன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து பின்னாடி இந்த நிறைய சரித்திரங்கள்லாம் ராகவேந்திர சுவாமிகளுக்கு எழுதார். இந்த பூர்வாசிரம் பிள்ளையே பின்னாடி பெரிய பண்டிதனாகி நிறைய எழுதியிருக்கார். அதுபோல் ராகவேந்திர சுவாமி விஜயங்கள்லாம் அவர் தான் எழுதியிருக்கார். அதுபோல் அதுலேருந்து எடுத்து சொல்கிறது தான் இந்த விஷயங்கள் தான் இப்போ
அவர் வந்து அதை போல் அந்த குருராஜன் அவர் ஐஷன் படுறார். இங்கே சுவாமிகள் வந்து திருப்பியும் கும்பகோணத்துக்கு வந்து மடத்தில் இது பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இவருடைய குருநாதர் சுதீந்திரத்தை கொஞ்ச நாள் அவரோட சிஷ்யரோட இருந்துட்டு ப்ரொசீஜர்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து தீர்த்த யாத்திரை கிளம்புறேன் நான் அப்படின்னு கிளம்புறேன். கிளம்பி அவர் வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு உடுப்பிக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஆனைக்குந்தின்னு ஒரு ஊர் இருக்குது இதில் இந்த ஹம்பி பக்கத்தில் ஆனைக்குந்தின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரில் வந்து துங்கபத்ரா நதி ஓடுறது. இந்த துங்கபத்ரா நதியில் நடுவில் ஒரு திட்டு ஒன்று இருக்குது. இது மாதிரி தீவு மாதிரி ஒரு பெரிய திட்டு. இங்கே எதுவுமே கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மலைகள் பாறைகள் அதெல்லாம் தான் இருக்கும் அந்த திட்டு. அந்த திட்டில் வந்து இன்றைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நவபிருந்தாவனம்னு பேர் அந்த இடத்துக்கு. அங்கே வந்து ஏற்கனவே மார்க்க சொன்ன எத்திகள்லாம் வந்து நிறைய பேர் இங்கே பிருந்தாவனத்தில் ஆகியிருக்கான். அதுபோல் அந்த 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 இதில் வந்து இவர் அங்கே போய் சேர்ந்தவுடனே நானே வந்துட்டாங்கன்னு இவருடைய அந்த மரண காலம் வருது. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவரெல்லாம் சேர்ந்தவருக்கு அந்த நவபிருந்தாவனத்திலேயே அவருக்கு ஒரு பிருந்தாவனம் நியமனம் பண்ணிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து நவபிருந்தாவனம் போனோம்னா ராகவேந்திர சுவாமியுடைய குருவுடைய அந்த சுதீந்திரத்திற்குடைய பிருந்தாவனத்தை இங்கே பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமி கலந்து வந்து அவருக்கு பிருந்தாவனம் ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு முன்னாடி ஆராதனைகள்லாம் பூஜைகள்லாம் வழிமுறைகள்லாம் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்துக்கு வந்து மடத்துக்கெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் கும்பகோணத்தில் நடந்த சில விஷயங்கள்ல என்ன ஆகிடுது, அதாவது இவருடைய விஜயேந்திர தீர்த்தருடைய காலத்திலே இவருடைய குருவுடைய குரு காலத்தில் என்ன இருந்தது, இந்த சக்கரபாணி சுவாமி கோயில், சாரங்கபாணி கோயில், அப்புறம் இந்த மங்களாம்பிகா சமேத குண்டேஸ்வர சுவாமி, இந்த 3 கோயிலும் வந்து இந்த மடத்தினுடைய நிர்வாகத்தில் தான் இருந்தது. அப்போ அவருடைய பீரியடில் விஜயேந்திர சுவாமியோட பீரியடில் இந்த 3 கோயில் வந்து அவருடைய இதில் தான் இருந்தது, அவருடைய இதில் இருந்தது. அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் மாறி இருக்கு பின்னாடி. அப்போ அதனால் இவர் என்னன்றது தினம் சக்கரபாணி கோயில், சாரங்கபாணி கோயில், குண்டேஸ்வரர் கோயில் 3 கோவிலும் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே குண்ட சமாச்சாரங்கள் விவகாரங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மடத்துக்கு வந்து குளித்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி பாடம் பிரதட்சணங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே நடத்திட்டு இருந்தார் கும்பகோணத்தில். அப்போ கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, தஞ்சாவூரில் பெரிய பஞ்சம் வந்து மழையே வரல. சாதாரண தஞ்சாவூர் ஒரு வளமான செழிப்பான பூமி. அங்கே தான் வந்து நிறைய அந்த அரிசி நெல்லெல்லாம் விளையிற இடம். அந்த இடத்துல என்ன ஆகிடுத்து, ரொம்ப பஞ்சம் வந்துடுச்சு. அது அப்போ வந்து அப்போ வேற ராஜா இருந்தான், இது என்ன பேர் வச்சு அந்த விஜய அப்போ வேறு ராஜா இருந்தான். அப்போ அந்த ரகுநாத பூபாலன் இல்லைங்க, இவருக்கு பட்டம் கொடுத்தப்போ இந்த ராஜா இல்லை, வேறு ராஜா இருந்தான். அந்த ராஜா என்ன பண்ணால், இந்த ராஜாவுக்கு படம் உபதேசம் பண்ணான். இதே போல் ராகவேந்திர சுவாமிகள்னு கும்பகோணத்தில் இருக்கார், அவர் வந்து இங்கே தான் பட்டம் வைக்கின்றார், அவர் நம்ம பெரிய மகா நல்ல சக்தி உள்ளதார், அவர் ஆகிட்டு வந்து நம்ம யாகங்கள்லாம் பண்ணால் நமக்கு இங்கே செழிப்பாகும் அப்படின்ட்டு அவள்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், இந்த இவாளெல்லாம் போய் ராஜாவையும் நேரில் வந்து கும்பகோணத்துக்கு வந்து ராகவேந்திர சுவாமியில் மரியாதையாக அழிச்சுட்டு போய் அங்கே அழிச்சுட்டு போய் இதை போல் பஞ்சத்துக்கு நிவாரணம் மனு அப்படின்னு கேட்குறார். அப்போ வந்து அந்த ராகவேந்திர சுவாமி என்ன பண்ணுறார், அப்போது அந்த ராஜாவுடைய களஞ்சியத்தில் நெல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த களஞ்சியத்தில் போய் பீஜாட்சரத்தை எழுதி மந்திரம் அபிவந்தனம் பண்ணுறார். அதனால் என்ன ஆச்சு, அந்த களஞ்சியத்துலேருந்து எடுக்க வந்துட்டே இருந்தது. அந்த களஞ்சியம் காலியே ஆகலை. இவர் என்ன பண்ணால், இவர் பீஜாட்சரம் எழுதி அந்த ஜபம் பண்ணதுனால அந்த களஞ்சியத்துலேருந்து நெல் வந்துட்டே இருந்தது. அந்த நெல்லெல்லாம் வந்தப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அதை எல்லாரும் ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு ஓரளவுக்கு எல்லாருமே மனசளவிலையும் உடம்பளவிலையும் தெம்பாயிட்டான். அதுக்கப்புறம் அந்த களஞ்சியம் நின்றுடுச்சு, அந்த களஞ்சியத்துலேருந்து வரது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இவர் பெரிய யாகம் பண்ணார். யாகம் பண்ணி அந்த யாகத்தின் மூலியமாக பெரிய மழை வந்து நல்ல வயல்லாம் நிரம்பி ஜனங்கள் நல்ல பலமாக இருக்கா. இப்போ இதனால் சாப்பிட்டு நல்லா பலமாக இருக்கா. அதனால் உழைச்சி அந்த இது பண்ணுற பயிர் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு தெம்பு உண்டு. ஸோ அப்போ வந்து அதனால் அந்த யாகத்தினுடைய பலனால் இவ்வளவு நடந்தது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
இவ பேர்பட்ட மகான் பக்கத்துலேயே வச்சு நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு ராகவேந்திர சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறோம், அவர் பெரிய ரத்னஹாரம், அந்த ரத்னஹாரத்துக்கு ஒரு விலை மதிப்பே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய ரத்னஹாரம் வைர மாலை அது, அதை கொடுக்குறான். அவர் அதை கொடுத்த உடனே என்ன பண்ணுறார், ராகவேந்திர சுவாமி அதை வாங்கி உடனே ஹோமகுண்டத்தில் போட்டுடுறாரு. இப்போ ராஜாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அவர் தன்னை அலட்சியம் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு பாவம் வரும். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், வெளியில் சொல்ல முடியாது. அதனால் மனசுக்குள்ளே கஷ்டப்படுத்துகிறான். அப்போ சுவாமிகள் சொல்கிறார், என்ன ராஜா, திருப்தி தானே உனக்கு, சந்தோஷம் தானே, எல்லாம் ஜனங்கள்லாம் சுபிக்ஷமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் திருப்தி தான் சுவாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். ஆனால் உன் முகத்தில் சந்தோஷத்தை காணுமே அப்படிங்கிற, நீ சந்தோஷம்னு சொல்கிற, ஆனால் உன் முகத்தில் சந்தோஷம் இல்லையே அப்படிங்கிற. அப்போ வந்து இல்லை சுவாமி, இதை போல் ஹாரத்தை வந்து நீங்கள் நெருப்பில் போட்டதே எனக்கு இதுவாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ உடனே நம்புற, நீ வந்து ஹாரத்தை தானம் பண்ணுறதுக்கு தான் வந்து சித்தமாக இருக்கு, ஆனால் அதில் இருக்கிற பற்று ஒன்று விடலை. ஒருத்தருடைய தானம் கொடுத்தாச்சுன்னா நாம் அதில் பற்று வைக்கக்கூடாது. அது அவரை என்ன பண்ணலாம் பண்ணலாம், அவருடைய இஷ்டம் இல்லையா. ஆனால் தானம் கொடுத்துட்டு நாம் அவர் இப்படி தான் யூஸ் பண்ணோம். சாதாரண லேடிஸ்லாம் என்ன பண்ணுவா, நம்ம ஒரு புடவையோ ஜாக்கெட்டோ கொடுத்தா தைச்சி போட்டு வந்து நம்ம எதிர்க்க நிற்கணும் எதிர்பார்ப்பா. அந்த மாதிரி தாண்டை கொடுத்துட்டு அது அவள் இஷ்டம், அவள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன எதிர்பார்க்குறார், அந்த மாலையை வந்து இவர் யூஸ் பண்ணணும், உள்ள பகவானுக்கு, இவர் பூஜை பண்ணுற பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருக்காரு இந்த ராஜா. ஆனால் இவர் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் இவர் அக்னி குண்டத்தில் போகிறதுனால அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறார், வருத்தத்தோடு சொல்கிறார் இதை போல நடந்து. அதுக்கு ராகவேந்திர சுவாமி சொன்னார், நீ தானம் கொடுத்த, நீ வந்து அதில் ஆனால் பற்று வச்சுருக்கேங்க, அதனால் தாராளமாக நான் உனக்கு திருப்பி அந்த கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஹோமகுண்டத்துலேயும் திருப்பி அவரே அந்த இதை வரவழைச்சி அவனுக்கு எடுத்து கொடுத்துட்றார். அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான், சுவாமி என்னை மன்னிக்கணும், உங்களுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நான் வந்து ரொம்ப விளையாடிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன், நீங்கள் எதுக்காக குண்டத்தில் போட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஹோமகுண்டத்தில் போட்டது கரெக்டு அப்படிங்கிறது இப்போ புரியுது எனக்கு அப்படின்னா. ஆமாப்பா, அந்த ஹோமகுண்டத்தில் எதுக்கு போட்டேன்னா, இப்போ நம்ம வந்து வெளியில் ஒரு விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுறோம், அந்த விக்கிரகத்துக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுறோம். இப்போ நமக்கு மழையை வர வச்சு கொடுத்து இந்த அக்னி தேவன் தான், இந்த ஹோமம் தான் நமக்கு வந்து மழையை வர வச்சு கொடுத்தது. அதனால் அக்னி தேவனுக்கு அந்த நான் அந்த சமர்ப்பணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த அவருக்கு திருப்தியான உடனே திருப்பியும் அந்த ஹாரத்தை வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறார். அதே போல் அந்த தஞ்சாவூரில் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் கும்பகோணத்துக்கு வர, கும்பகோணத்துக்கு வந்த உடனே இப்போது இதில் என்ன ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த இவருடைய குரு சுதீந்திர தீர்த்தர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தப்போ வெங்கடநாதனை கேட்டார், இதை போல் நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும்னு அவரை யூஸ் பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணியிருந்தார், யாதவேந்திரன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சன்னியாசம் கொடுத்து உரிமைகளை கொடுத்துருந்தார். இப்போ அந்த யாதவேந்திரன் இதுக்கு போயிட்டார், தீர்த்த யாத்திரை போயிட்டார். அவர் பல வருஷங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இப்போ வரார். இப்போ அந்த யாதவேந்திரர் வரார். இப்போ யாதவேந்திரர் வந்தவுடனே இவன் வந்துட்டுருக்கார். அப்போ ஒரு ஊர் எல்லையில் வராதுன்னு தெரிஞ்சவுடனே ராகவேந்திர சுவாமி என்ன பண்ணார், பூர்ணகும்பெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு 4 பண்டித்தாளை அழிச்சுட்டு நேராக ஊர் எல்லைக்கே போய் அவரை வரவேற்கிறார். யாதவேந்திரர், வாங்க வாங்க, நீங்கள் என்னுடைய சீனியர் சிஷ்யன், இது நம்ம குருநாதருடைய முதல் சிஷ்யர், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்ட்டு அவர் அழிச்சுட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு உள்ளான மரியாதைகள்லாம் பண்ணி இந்த பீட்டத்தை வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த பீட்டத்துக்கு நீங்கள் தான் பீட்டாதிபதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம குரு வந்து உங்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ இடையில நீங்கள் இல்லாதனால நான் வந்து ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதனால் திருப்பி இந்த இது வந்து உங்களை தான் சேர்ந்தது அப்படிங்கிற. இதே இந்த காலமாக இருந்தால் கோர்ட்டில் போய் நின்றுருப்பாரு, யாருக்கு சொந்தம். இப்போ அப்படி நின்றுருக்கேன், எல்லாருமே அப்படி மாட்டேன் அப்படியெல்லாம் நின்றுருக்கு. அதனால் யாருக்கு சொந்தம்னு போய் நின்றுருப்பான். ஆனால் அந்த நாளில் அவள் பெருந்தன்மையாக இருந்தான் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவா வாழலாம், அதாவது மகான்கள். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு கொடுத்துட்றார். அதனால் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறார், இல்லை இப்போ இவர் வந்து நம்ம குரு வந்து உங்களை தான் ஆசைப்பட்டார். அப்போ நீங்கள் தான் வந்து பீட்டாதிபதியாக வரணும்னு ஆசைப்பட்டார். நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணதுனால தான் வந்து எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது.
அதனால் எனக்கு அந்த யோகியதை கிடையாது. அதனால் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். நான் திரும்பியும் மறுபடியும் தேசாந்திரம் போகிறேன். எனக்கு இன்னும் நம்ம மடத்தில் நமக்கு ஒரு சம்பந்தம் இருந்தால் போகிறோம் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு அப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மாத்திரம் கேட்டுக்கிறேன். நான் திருப்பியும் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் அந்த ராமனை தொட்டு பூஜை பண்ணணும். எனக்கு சுவாமிகள் இந்த சன்னியாசம் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு நாள், ஏன்னா அவர் சுவாமிகள் இருந்த வரைக்கும் அவரே பூஜை பண்ணியிருந்தார். இப்போது நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதனால் எனக்கு அந்த சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த மூலராமன், ஏன்னா அந்த மூலராமன்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான, இன்றைக்கி நம்ம முத்திராலயத்துக்கு போடுறதுன்னா ராகவேந்திர சுவாமி மடத்தில் அந்த சுவாமிகள் தினம் பூஜை பண்ணுற அந்த சமஸ்தான பூஜை பண்ணுவார். அந்த பூஜை பண்ணுற மூர்த்தி அந்த ராமச்சந்திர மூர்த்தி. அது பிரம்மா காலத்துலேருந்தே பிரம்மாவே அர்ச்சனை பண்ணி அந்த பரம்பரையாக இந்த மடத்தில் இப்போ சேர்ந்துருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி அது. அதனால் அந்த ராமச்சந்திரனுக்கு ஒரே ஒரு நாள் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். இவரும் ராகவேந்திர சுவாமியும் அதுக்கு சரின்னு சொன்னோடனே அந்த ஒரு நாள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த யாதவேந்திரன் அங்கேருந்து கிளம்புறார்.